பிடிஎஸ் அனுமதிங்களா வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாக்கிங் அண்ட் உங்கள் வரிஸ் அண்ட் திருப்பி நம்ம கொரியா போகணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து திருப்பி உங்கள் மனசில் வரப்போகுது. அண்ட் அதை தாண்டி வந்து என்னென்னா, ஏன் தான் இப்படி கேப்பாப், ஏன் என்னாச்சு, நல்லா தானே இருந்துச்சு கேப்பாப், ஏன் இந்த சோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1000 கேள்வி வரப்போகுது. ஸோ இது ரீசன் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சூசைடுங்கிற விஷயம் வந்து கேப்பாப்பில் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மேபி இது என்ன ப்ரெஷராக என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ ஏன்னா கேப்பாப் ஃபீல்டில் போய்ட்டால் நிறையா பேருக்கு என்னென்னா பணம், ஜாலி, வைபு, ஃபன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். அதை தாண்டி சில பேருக்கு ட்ரீம், பேஷன் அதெல்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ அதை தாண்டி தான் தேடி தான் போகிறவங்களுக்கு ஏன் இந்த டெத்து தேடி வருதுன்னு சொல்ல. ஸோ திருப்பி ஏன் இந்த டெத்தை பற்றி பேசுகிறேன்னா, கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் பேசியிருந்தோம். அதாவது இன்னொருத்தர் வந்து செத்துருந்தார், அதுக்கப்புறம் காரில் ஒருத்தர் மர்மமாக இருந்தார், அதுக்கப்புறம் வந்து சூசைடல். அண்ட் இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா 41 வயசில், அதுவும் வேறு யாரோ கேப்பாப்பில் அவங்களுக்கு தெரியாதவங்க கிடையாது, பிடிஎஸ் டீமில் ஒருத்தர் சேர்ந்தவர் இறந்துருக்காரு. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வச்சுருக்க ஒரு பர்சன் தான் வந்திருக்காரு. மேபி நிறையா அட்வைஸ் கொடுக்குற ஒரு பர்சனாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அது யார் பிடிஎஸ் டீம் தான் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி எல்லா நியூஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே நினச்சின்னா மறக்காமல் ஜஸ்ட் ஒரு 8 சப்ஸ்கிரைப், ஏன்னா 25K வந்துடுவோம். ஸோ இந்த ஹாப்பி மூமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேட் மூமெண்ட்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி பிடிஎஸில் யாருமே கிடையாது, பிடிஎஸ் எல்லாமே சேஃபாக இருக்கு. நிறைய பேர் பிடிஎஸ் பயந்துட்டுருப்பீங்க. ஸோ மிலிட்ரியில் இருக்கனால எல்லாருமே சேஃபாக இருக்கும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்புறம் பின்ன யார் தான் அப்புறம் ஸ்டாஃப் மெம்பர்ஸாக யாருன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. இந்த மேப் ஆஃப் த சோல் 7 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சாங் செம்ம ஹிட் ஆகி அதுக்கு ஒரு டூரே போட்டு கொண்டாடினாங்கல்ல. ஸோ அது மாதிரி பிரம்மாண்டமாக ரெடி பண்ணப்பட்ட ஒரு ஆல்பத்தோட ப்ரொடியூசர் ஆகிய கிராண்டுன்னு சொல்லிட்டு இருக்க 41 வயசு ஒரு மனுஷன் தான் வந்து இறந்துருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா வந்து சென்ட் ஃப்ரான்சிஸ் ஸ்கூல் தங்கியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக பிடி ஸ்கூல் ஒர்க் பண்ணாலும் அப்போ ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆர்எம் கூட, ஜிமின் கூட, நிறைய பேர் கூட வந்து சிங்கிள் ட்ராக்ஸ்லாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ சிம்பிளாக அவர் நிறைய பேர் மோட்டிவேஷன் சொல்கிறவராக வந்திருக்காரு. பட் என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரில. அவர் பார்த்திங்கன்னா அவரோட வீட்டில், அதாவது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் பார்த்திங்கன்னா வந்து தனிமையாலையும், டிப்ரெஷனாலையும், ஒரு வருத்தத்தாலையும் அண்டு ஒரு அலோனினஸ்னாலையும் வந்து சூசைடல் பண்ணி இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் ஷேராகி வந்துட்டுருக்கு. இதுதான் இப்போ வந்து கேப்பாப் சைடில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து நிறைய பேர் என்னென்னா கேப்பாப் போகிறதே பயந்துட்டுருக்காங்க. அப்புறம் என்ன தான் வந்து அச்சீவ்மெண்ட்னு சொல்கிறோம், இவ்வளோ சொல்கிறோம், இருந்தாலும் சூசைட் கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்க சொல்கிறீங்கன்னா, ஸோ இது ஒரு சைடு நீங்கள் இப்படி பார்த்தாலும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வந்து சில பேர் பிடிஎஸ்ஸை குத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு சொல்லிட்டுனாப்பா, பிடிஎஸ் தான் வந்து பாசிட்டிவ்னு உச்சக்கட்டமே சொல்லிட்டு இருக்கீங்க, பிடிஎஸ் நிறையா பேர் வந்து காப்பாற்றிருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்க கூட இருக்க டீம் மெம்பரை காப்பாற்ற முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஹேட்ஸ் கொடுக்க தொடங்கிட்டாங்க. ஸோ இருந்தாலும் சொல்லிடுறேன், பிடிஎஸ் பார்த்திங்கன்னா பொதுவாக தான் அவங்க கருத்துக்களை வந்து சாங்ஸ் மூலிமா கொடுத்துட்ருக்காங்க. அது நிறைய பேரோட ஹெல்ப்பு, லைஃப்பையும் காப்பாற்றிட்டுருக்கு. பட் கூட இருக்கவங்க லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் இருக்கும். நம்ம பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு கூட லைஃப்பில் வந்து 1000 பிரச்சனைகள் இருக்கும். எல்லாமே நமக்கு தெரியும்னு சொல்லி அவசியம் கிடையாது, அண்ட் நமக்கு தெரியவும் தெரியாது. ஸோ அதே மாதிரி வந்து இவர் என்ன தான் கூட இருந்தாலும் அவருக்கும் ஒரு பர்சனல் லைஃப் வந்துருக்கும். ஸோ அதை பற்றி பிடிஎஸ்க்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா பார்த்திங்க இவர் இறந்த டிசம்பரில் மோஸ்ட் ஆஃப் த பர்சன் மிலிட்ரிக்கு போயிட்டாங்க. ஸோ வந்து என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. பட் இப்போ மிலிட்ரியில் சோகமாக கண்டிப்பாக ஒரு ஆர்ஐபி சொல்லி அவங்களுக்கு ப்ரேயர்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதேமாதிரி நீங்களும் அவருக்கு வந்து ஒரு ப்ரேயர்ஸ் கொடுங்கன்னு சொல்லி தான் இந்த நியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி பிடிஎஸ்க்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்க பாவம். அண்ட் ஆக்சுவல் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், கேப்பாப் போயிட்டாலும் உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன தான் வந்தாலும் மலை மாதிரி இருக்க விஷயத்தை வந்து கடந்து நீங்கள் கேப்பாப் ஸ்டார் ஆகிறப்ப அது சின்ன சின்ன கற்களை பார்த்து பயப்படாமல் அதை தாண்டி போய் இன்னும் நிறைய விஷயம் சக்ஸஸ் பண்ணுமே தவிர அதுக்கு பயந்து இது மாதிரி முடிவுகள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த நியூஸ் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு வீடியோ விட பிறகு தான் ஆர்ஜே லவ் யூ ஆல் டாட்டா பை.